குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட்டை பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்து தான். அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன படிக்கணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது, மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்கக்கூடிய சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸே இப்போ டஃப்பாக கேட்பாங்க போல். சரி, ஓகே. இப்போ கார்னரில் பாருங்கள், மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் 70 மார்க் தான். 70ல் பெருசாக பிரச்சனை இல்லை, 16-17 மார்க் எடுத்தாலே பாஸ் தான். ஓகேங்களா? இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஏ டைப் பி டைப் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கும். ஏ டைப் பி டைப் இருக்கலாம், சம்டைம் இல்லாமலும் போயிருக்கு. ஆனால் மேபி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு 15மே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான். இந்த 15மே புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா புக் இன்சைடில் இருந்தும் சரி அவுட் சைடில் இருந்தும் சரி 2மே மிங்கிள் பண்ணி கேட்பாங்க அப்படின்னே வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஃபஸ்ட்டு 15 1 மார்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். ஏன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து மறக்காமல் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 15லே வந்து எல்லாமே வந்து இருக்கும். எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அப்புறமா வந்து 1 மார்க் இருக்குது, மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. எல்லாம் எதுக்கு அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 செல்ல குட்டீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மெட்டீரியலும் ஆன்சர் கீயும் எல்லாமே அப்டேட் தயாராக இருக்குது. உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம்னா 8ஆம் தேதி எக்ஸாம் நினைக்கிறேன். ஆமாம், 8ஆம் தேதி எக்ஸாம்னா இன்றைக்கி தான் வந்து 5ஆம் தேதி கிட்ட ஆகுது, 5/6 இன்னைக்கு. ஓகேங்களா? இன்னும் 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் அசால்ட்டாக நம்ம வந்து படித்து தட்டி தூக்கி எறிஞ்சிடலாம். குறிப்பாக வந்து பாருங்கள், பார்ட் 2 மார்க்ஸில் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஆன்சர் எனி 6 ஃப்ரம் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, 16லேருந்து ஸ்டார்ட் ஆகி 16லேருந்து ஸ்டார்ட் ஆகி 24 வரைக்கும் இருக்குது. நல்லா பாருங்கள். இது மட்டும் கிடையாது, கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள், இடைமுகத்தின் பண்புகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லிஸ்ட் த கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 2 மார்க். இப்போ 2 மார்க் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் 2 லைன் எழுதுனீங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 லைன் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியின் பண்பு இயல்புகள் யாவை, வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி 2 லைன் எழுதுனீங்க அப்படின்னாலே வந்து போதும். பைத்தானில் வில்லைகள் என்றால் என்ன, அவற்றின் வகைகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஆர் டோக்கன்ஸ் இன் பைத்தான், லிஸ்ட் த டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பைத்தான்னா என்ன அப்படின்னு 2 லைனு, அடுத்தது அவற்றுடைய டிஃபரன்ஸ், அதாவது என்னென்ன லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லைனு, முடிஞ்சிச்சு 2 மார்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் ரீப்ளேஸ் பயன் யாது, ரீப்ளேஸ் தொடரியலை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுவுமே நீங்கள் 2 மார்க் தான் வந்து எழுதணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் லிஸ்ட்டை உருவாக்க தொடரியல் மற்றும் தகுந்த எடுத்துக்காட்டினை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே ஜஸ்ட் 2 லைன் எழுதுனீங்கன்னா வந்து போதும். அடுத்ததாக டிபிஎம்எஸ்ஸின் நிறைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிடலாம். அடுத்ததாக பைத்தானின் சிஎஸ்வி கோப்பினை படிக்க 2 வழிமுறைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 23 வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. 23 அப்புறமா வந்து 24 வந்து கம்பல்சரி கொஸ்டின். 24 இஸ் கம்பல்சரி கொஸ்டினுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகளின் நன்மைகள் யாவை, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பக்கமாக எழுதக்கூடாது. டைமிங் அப்படின்றது உங்களுக்கு அசால்ட்டாக கிடச்சிரும். டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நீங்கள் கோட்டை விடுவீங்க, டைமிங்ஸ் பத்தாது. ஸோ அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அது முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 மார்க்கை நம்ம ஒரு சப்ஜெக்ட்லேருந்துமே நீங்கள் புக் பேக்லேருந்து மட்டுமே படிச்சிங்கனாலே போதும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ 3 மார்க் வந்து பாருங்கள். ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க ஆன்சர் எனி 6 த கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. வினா எண் 33க்கு கட்டாயமாக விடையளிக்கணும். ஃபஸ்ட்டு 25ல் வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள். செலக்டர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. செகண்டு நிரலின் பகுதிகள் அப்படின்னா எது? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டினில் 1.5 மார்க்கு. 25ல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏக்கு 1.5 மார்க்கு, பிக்கு 1.5 மார்க்கு. வாட் இஸ் எ செலக்டர்? வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் எ ப்ரோக்ராம்? ப்ரோக்ராம்னா நிரல்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுவும் 2 லைன் எழுதிங்கன்னா போதும். அடுத்ததா இயங்கு நிரலாக்கத்தை பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் நோட் எ டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 27 வந்து பாருங்கள். இதில் வந்து 33 கம்பல்சரி, 2 மார்க்கில் 24 இஸ் கம்பல்சரி. ஸோ 27 வந்து பாருங்கள். பின்னலான இஃப், எல்ஃப், எல்ஸு கூற்றின் தொடரியல் மற்றும் எடுத்துக்காட்டை எழுதுக. ரைட் எ சின்டாக்ஸ் ஆஃப் நெஸ்டட் இஃப், எல்ஃப், எல்ஸு ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். பைத்தானின் பப்ளிக் மற்றும் பிரைவேட் தரவு உறுப்புகளை பற்றி குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட். சிறு குறிப்பு அப்படின்னா சும்மா ஒரு 2 லைன் எழுதுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா பப்ளிக், பைத்தானுடைய பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டோம், அல்லது ப்ரைவேட்டுடைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. டேட்டா மெம்பர்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. 29 டிபிஎம்எஸ்ஸின் பயனர்களின் வகைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் நோட் ஆன் டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 13th எஸ்கியூஎல்லில் உள்ள delete, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்கேட், அப்புறமா ட்ராப் கட்டளைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, அதான் ஷார்ட்டாக எழுதணும். delete அதுக்கு ஒரு 2 லைனு, அதுக்கப்புறம் வந்து டர்ன்கேட்க்கு வந்து 2 லைனு, ட்ராப்க்கு 2 லைன். ஓகேங்களா. அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 31 ஸ்கிரிப்டிங் மொழிகளின் பயன்பாடுகள் யாவை? வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 13 எஸ்கியூஎல்லில் ஏ குரூப் பை, பி ஆர்டர் பை, துணைநிலை கூறு பற்றி எழுதுக. ரைட் ஷார்ட் நோட் ஏ குரூப் பை, பி ஆர்டர் பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஈஸியானதை எழுதிடலாம். 33 வாங்க இதுக்கு தானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், வாங்காதி போடா அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் கபோதின்னு சொல்ல வந்தங்க. 33 வந்து பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பைத்தானின் நிரலினின் வெளியீட்டை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களே. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இந்த கம்பல்சரி கொஸ்டினை நீங்கள் எழுதலாம், என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பேப்பர் டிக் பண்ண மாட்டாங்களான்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாரு. அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக மார்க் உண்டு. மார்க்கில் லெஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அது கம்பல்சரி எழுதுங்க. லாஸ்ட்டு பார்ட்டுக்கு போயிடலாமா? அதாவது பகுதி 4ல் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். 34ல் 2, 35ல் 2, 36ல் 2, 37ல் 2 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். 70க்கு 70 மார்க் ஃபினிஷ்டு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். 34ல் 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாறியின் வரையல்ல வகைகளை பற்றி விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் கேட்டிருக்கிறாங்க. நான் இதை ஏற்கனவே நம்ம டெலிகிராமில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மெட்டீரியல்ஸை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் செல்ல குட்டீஸ். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பி 34ல் பி பைத்தானின் தரவு வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து புக் பேக்கில் இருக்கிறதே வந்து கேட்குறதுக்கான ஹை சான்சஸ், ஹை பாசிபிலிட்டிஸ் இது வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக 35ல் பின்வரும் பைத்தான் நிரல்களுடைய ப்ரோக்ராமுடைய அவுட்புட் எழுத சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ரைட் த அவுட்புட் ஃபார் த ஃபாலோவிங் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 35ல் ஃபஸ்ட்டும் எழுதணும், 2 எழுதணும். இது 2 எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 5 மார்க்கு. இல்லை ப்ரோ எனக்கு வந்து அதில் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைலாம் வந்து கிடையாது. 100% வந்து நீங்கள் எது வேணால் எழுதலாம். அது வந்து உங்களுக்கு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. 35ல் பி பாருங்கள். பின்வரும்
பைத்தான் செயற்கூறுகளை வந்து பார்த்திங்கன்னா எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் குறிப்பாக 5 கொடுத்துருக்குறாங்க. சும்மா ஒரு டெஃபனிஷன் மாதிரி எழுதி விட்டுருங்களேன். ஓகேங்களா? ரைட் அபவுட் த ஃபாலோவிங் பைத்தான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு 2 லைன்ஸ் எழுதிருங்க. 5 மார்க் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் 36ல் ஏ பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெளியீட்டினை பெற பின்வரும் பைத்தான் நிரலின் பிழைகளை திருத்தி எழுதுக. அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க, ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 36ல் ஏவை நல்லா பாருங்க. ஓகேங்களா? அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா த ஃபாலோவிங் பைத்தான் ப்ரோக்ராம் டு கெட் த கிவின் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக அழகாக பண்ணி கரெக்டாக எழுதி முடிச்சுதுங்க. இதுக்கு நிறைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கு சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லிடலாம். அடுத்ததாக 36ல் பி, பைத்தானில் செட் என்றால் என்ன, பின்வரும் செட் செயற்பாடுகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா. அதுக்கு கீழே சேர்ப்பு கேட்டிருக்கிறாங்க, வெட்டு, வேறுபாடு. இங்கிலீஷ் மீடியம், வாட் இஸ் த செட் இன் பைத்தான், எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் செட் ஆப்ரேஷன்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்ஸ், யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இது 36 ஏ அண்ட் பி. லாஸ்ட் பார்ட் 37, 38. 37 பாருங்க, 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பைத்தானில் ஹேக்கிகள் மற்றும் அழிப்பிகள் பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. 37ல் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு எக்ஸ்பிளைன் அபவுட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அண்டு டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சூட்டபிள், அதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக 37ல் பி வந்து பாருங்க, தரவு மாதிரியின் வகைகளை பற்றி விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா மாடல் டைப்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 37ல் பி. 38ல் லாஸ்ட் டீட்டெயில் சொல்ல குட்டீஸ். ஏல எஸ்கியூஎல்லின் கட்டுப்பாடுகளின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இன் எஸ்கியூஎல் சூட்டபிள் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பி, சிஎஸ்வி மற்றும் எக்ஸல் ஷீட்ஸ் கோப்புகளுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பட்டியலிடுக. டிஃபரன்ஷியேட் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? லிஸ்ட் த டிஃபரன்ஷியேட்ஸ் பிட்வீன் சிஎஸ்வி அண்ட் எக்ஸல் ஷீட்ஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 10 டீட்டெயில் பார்த்துருக்குறோம். இந்த 10 டீட்டெயில் இருந்து அதே மாடலேஷன் தான் வருமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இதே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏதோ ஒன்றுத்தில் உங்களுக்கு ஜென்ரேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸு. ஸோ அதையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நம்முடைய டெலிகிராமில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்முடைய டெலிகிராமை எனக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களால் ஓரளவு இன்னமும் கூட நல்ல ஸ்கோரை வந்து நீங்கள் கவர் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னே வந்து சொல்லிடலாம். 5 மார்க்கை மொத்தம் 25 மார்க். 5 மார்க் மட்டும் எவ்வளோ, கார்னரில் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, கார்னரில் பாருங்கள் 25 மார்க் வந்து இருக்குது. அடுத்ததாக 3 மார்க்கு 18 மார்க்கு. ஓகேங்களா? 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், 18 மார்க் இருக்குது. நல்லா பாருங்கள், கார்னரில் வந்து ஜூம் பண்ணியிருக்க பாருங்கள், 18th மார்க். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 14 மார்க் வரும்னு நினைக்கிறேன். 2 மார்க்லேயுமே கூட கிட்டத்தட்ட 18 தான் வந்து கேட்டிருக்கிறாங்களா, இருங்க பார்க்கலாம், அதுவும் செக் பண்ணிக்கலாம். 6 கொஸ்டின் அப்படின்றதால 12 மார்க்ஸ். நல்லா பாருங்கள், கார்னரில் பாருங்கள். ஓகேங்களா? 12 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ 12, 3 மார்க் ஒரு 18th, 5 மார்க் ஒரு 25, 1 மார்க் வந்து ஒரு 15. அப்போ டோட்டலாக 70 மார்க்கை ஈஸியாக நம்ம எடுத்துட முடியும். 8ஆம் தேதி எழுத போகிற 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வெரி ஈஸியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிற சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை வந்து கொடுத்துடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும், மறக்காமல் அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.